அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, டிசம்பர் மாத கடகராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக 2025இன் இறுதிப் பகுதி கடகராசி கலவையான பலன்களை தரும் ஒரு காலகட்டமாக இருக்கும். ஜென்ம ராசி குரு 9ஆம் இடத்திலும் சனி என்கிற கிரகம் அமைப்புகள் அடிப்படையில் இந்த பலன்கள் இருக்குது. சரி, கடகராசியோட டிசம்பர் மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றமாக மாதங்களாக இருக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். இருப்பினும் ஜென்ம குரு இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் அலட்சியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றியை வசப்படுத்தலாம். வேலை மாற்றம் ஜென்ம குருவின் தாக்கத்தால் சிலருக்கு இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது ஆரம்பத்தில் கடினமாக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் நல்லதாக அமையும். அலுவலகத்தில் வேலைப்பழு சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது அவசியம். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை செய்யும்போது அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். வருமானம் சீராக இருந்தாலும் ராகு கேதுவின் சஞ்சாரத்தால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பழைய கடன்களை அடைக்க முயற்சிப்பீர்கள். குடும்பத்தை திருமணம் அல்லது வீடு பழுதுபார்ப்பு போன்ற சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கணவன் மணிக்குள் நீடிக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற கொள்கையை கடைபிடித்து அமைதி தரவும். தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை தேவைப்படும். குடும்ப உறுப்பினரிடம் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஜென்ம குரு இருப்பதால் உடல் சோர்வு, மந்தம் மற்றும் உடல் எடை கூடுதல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். டிசம்பர் மாதம் என்பதால் சளி, காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கல்லை மாலை சாட்டி வழிபடுவது ஜென்ம குருவின் தாக்கத்தை குறைக்கும். 9 சனி இருப்பதால் சித்தர்கள் அல்லது மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது மன அமைதியும் அதிர்ஷ்டத்தையும் தரும். ஏழை எளியவருக்கு அல்லது முதியோர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் செய்வது விசேஷமாகும். தினமும் நெற்றில் திருநீர் அணிந்து சிவபெருமானை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்குவோம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். நன்றி.